ஹாய் நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா அயோட்டிக் வால்வு தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஸ்தட்டிக் வால்வு இந்த மாதிரி வச்சுருக்காங்க வால்வு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வால்வில் வந்து ஒரு வால்வு தான் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகுது, இன்னொரு வால்வு வந்து ஆக மாட்டேருந்து. அதனால் வந்து கேத்லாபில் வந்து ஸ்க்ரீனிங் மாதிரி பண்ணிக்க ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, வயசானவங்க. இதில் வந்து நல்லா தெரியுது பாருங்கள், 2 லீஃப்லெட் வந்து ஆட வேண்டியது இருக்கும். 2 லீஃப்லெட்டில் ஒரு லீஃப்லெட்டு தான் நல்லா துடிக்குது, இன்னொரு லீஃப்லெட் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. இது பார்க்கும்போது ஹார்ட்டோட ஹார்ட் நம்ம துடிக்கிறதுனால உங்களுக்கு ஆடுற மாதிரி தெரியும் தவிர, அங்கே வந்து ஒரு லீஃப்லெட் மட்டும்தான் இதை கான்டாக்ட் ஆகிட்டுருக்கு, இன்னொரு லீஃப்லெட் ஆகாமல் இருக்குது. இது பார்க்குறதுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. வயசான பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அயோட்டிக் ஏஎம்எல்பி எல்லாமே ப்ராஸ்தட்டிக் இதாகும், சுருங்கி போகும், ஒரு மாதிரி கேப் வரும். அதனால் வந்து வால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சில பேஷண்ட்டுக்கு வந்து சைடில் வந்து பிளட் லீக்கேஜஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே போக போக லைட்டாக பெயின் ஏதாவது வரும், டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அப்போ வந்து இது மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணி கேத்லாபில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி பார்ப்பாங்க, கேத்லாப் டெக்னீஷியன்ஸு டாக்டரோட அசஸ்னால். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுது உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லீஃப்லெட்ஸ் க்ளீனாக தெரியுது பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் எந்தெந்த வியூவில் வந்து இந்த வியூ பார்ப்போன்னா ஆர்ஏஓ கிரேனியல், ஆர்ஏஓ கார்டல், அப்புறமா எல்ஏஓ கார்டல், இது 2 தான் நம்ம பார்ப்போம். மறக்காமல் இந்த வியூஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. அப்போ தான் கேத்லாப் டெக்னீஷியன்ஸும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.